பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரசங்கி புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். பிரசங்கி 5ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 45 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. தேவாலயத்துக்கு போகும்போது எதை காத்து கொள்ள வேண்டும்? விடை நடையை. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. பலியிடுவதை பார்க்கிலும் எது நலம்? விடை செவி கொடுக்க சேர்வதே. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. டேஸ் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். விடை மூடர். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 4. தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறவர்கள் யார்? விடை மூடர். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 5. எங்கே துணிகரமாய் நம் வாயினால் பேசக்கூடாது? விடை தேவ சமூகத்தில். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 6. தேவ சமூகத்தில் டேஸ் ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. விடை மனம் பதறி. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 7. தேவன் டேஸ் இருக்கிறார், நீ டேஸ் இருக்கிறாய். விடை தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 8. எவைகள் சுருக்கமாயிருக்க வேண்டும்? விடை தேவ சமூகத்தில் சொல்லும் வார்த்தைகள். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 9. எதினால் சொப்பனம் பிறக்கும்? விடை தொல்லையின் திரட்சியினால். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 10. வார்த்தைகளின் திரட்சியினால் பிறப்பது எது? விடை மூடனுடைய சத்தம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 11. எதை செலுத்த தாமதிக்க கூடாது? விடை தேவனுக்கு பண்ணின பொருத்தனையை. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 12. தேவன் டேஸில் பிரியப்படுகிறதில்லை. விடை மூடரில். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 13. நீ டேஸ் செய். விடை நேர்ந்து கொண்டதை.
பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 14. நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் எது நலம்? விடை நேர்ந்து கொள்ளாதிருப்பது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 15. உன் டேஸ் பாவத்துக்குள்ளாக்க உன் டேஸ் இடங்கொடாதே. விடை மாம்சத்தை வாய்க்கு. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 16. என் வாய் டேஸினால் செய்தது என்று டேஸுக்கு முன் சொல்லாதே. விடை புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 17. தேவன் நம் வார்த்தைகளினாலே கோபங்கொண்டு எதை அழிப்பார்? விடை நம் கைகளின் கிரியையை. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 18. அநேக டேஸ் மாயையாயிருக்கும். விடை சொப்பனங்கள். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 19. வியர்த்தமாயிருப்பவைகள் எவைகள்? விடை அநேக வார்த்தைகள். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 20. அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாயிருக்கும், ஆகையால் நீ டேஸ். விடை தேவனுக்கு பயந்திரு. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 21. எவைகள் புரட்டப்படுகிறது? விடை நியாயமும் நீதியும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 22. எவைகளை காணும் போது ஆச்சரியப்படக்கூடாது? விடை தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் காணும்போது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 23. உயர்ந்தவன் மேல் காவலாளியா இருக்கிறவன் யார்? விடை உயர்ந்தவன். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 24. எவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு? விடை உயர்ந்தவர்கள் மேல். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 25. எது யாவருக்கும் உரியது? விடை பூமியில் விளையும் பலன். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. ராஜாவும் எதினால் ஆதரிக்கப்படுகிறான்? விடை வயலின் பலனால். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
கேள்வி எண் 27. யார் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை? விடை பணப்பிரியன். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 28. செல்வப்பிரியன் எதினால் திருப்தி அடைவதில்லை? விடை செல்வ பெருக்கினால். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 29. டேஸ் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள். விடை பொருள். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 30. பொருளை உடையவர்கள் தங்கள் டேஸினால் அதை காண்பதேயன்றி அவர்களுக்கு டேஸ் என்ன? விடை கண்களினால் காண்பதேயன்றி பிரயோஜனம் என்ன? பிரசங்கி 5:11. கேள்வி எண் 31. யாருடைய நித்திரை இன்பமாயிருக்கும்? விடை வேலை செய்கிறவனுடைய நித்திரை. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 32. வேலை செய்கிறவன் டேஸ் புசித்தாலும் டேஸ் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும். விடை கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 33. எது செல்வனை தூங்க ஒட்டாது? விடை செல்வனுடைய பெருக்கு. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 34. சூரியனுக்கு கீழே பிரசங்கி கண்ட வேறொரு டேஸ் தீங்கும் உண்டு. விடை கொடிய தீங்கும் உண்டு. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 35. ஐஸ்வர்யவான்களுக்கு கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவது எது? விடை ஐஸ்வர்யம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 36. ஐஸ்வர்யம் எதால் அழிந்து போகிறது? விடை விக்கினத்தால். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 37. மனுஷன் தன் கையிலே எதை எடுத்துக்கொண்டு போவதில்லை? விடை தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 38. எது கொடுமையான தீங்கு? விடை மனுஷன் வந்த பிரகாரமே போவது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 39. மனுஷன் டேஸுக்கு பிரயாசப்பட்டதினால் அவனுக்கு லாபம் என்ன? விடை காற்றுக்கு. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 40. மனுஷன் தன் நாட்களிலெல்லாம் டேஸும் டேஸும் அடைகிறான். விடை நோயும் துன்பமும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 41. மனுஷன் தன் நாட்களிலெல்லாம் டேஸ் புசித்து டேஸ் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். விடை இருளிலே புசித்து மிகவும் சலித்து. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
கேள்வி எண் 42. எதுவே நலமும் உத்தமுமான காரியம் என்று பிரசங்கி கண்டார்? விடை. உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளிச் செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 43. எது தேவனுடைய அனுக்கிரகம்? விடை. தன் ஐஸ்வர்ய சம்பத்திலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் ஒருவனுக்கு தேவன் அதிகாரம் அளிப்பதே தேவனுடைய அனுக்கிரகம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 44. ஒருவன் தன் டேஸிலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார்? விடை. இருதயத்திலே. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 45. தேவனால் அனுக்கிரகம் பெற்றவன் எதை அதிகமாய் நினையான்? விடை. தன் ஜீவனுள்ள நாட்களை. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.